அதேமாரி கற்ற தமிழ் அந்த படத்துல ஒரு குளோபலைசேஷன்ல வந்து ஒரு தமிழ் படிச்ச ஒரு யங்ஸ்டர் வந்து மாட்டிக்கிறாரு அப்படிங்கிறப்ப, அதுல நடக்கிற இம்பேக்ட் அந்த கதையெல்லாம் பேசியிருக்கோம். அழகான ஒரு லவ் ட்ராக்கு. அதுல நம்ம "பறவை எங்கே இருக்கிறாய்" பாட்டு. ஸோ அது சொல்லவே வேணாம். நெறைய பேருக்கு ஹீல் ஆகுற பாட்டு. எல்லாரும் கேட்டுட்டே இருப்பீங்க. ரொம்ப சூப்பரான பாட்டு. ஐயா இசைஞானி குரல்ல வரும். ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு. அதுக்கு வந்து நான் தனியா இது இப்படி அப்படின்லாம் சொல்லவே தேவையில்ல. அடுத்து அதே படத்துல யுவன் வாய்ஸ்ல ஒரு பாட்டு வரும். "உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளதுன்னு" சொல்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு. ரொம்ப குளோஸ்டான ஒரு எமோஷன்ஸ் வந்து மனசுலருந்து ஒருத்தர் பேசுற மாரி இருக்கும். நமக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் நின்னுகிட்டு மனசுலருந்து பேசுற மாரி இந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா, அது ஜீவா வந்து அது மனசுக்குள்ளேயும், வெளியவும் அந்த படத்துல அந்த தாட் ப்ராசஸ வந்து ரன் பண்ணிட்டே இருக்கனால, இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த "உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது" பாட்டு. யாராவது கேட்காம இருந்தா கேட்டு பாருங்க. யுவனோட வாய்ஸ்ல வேற ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்து அதே படத்துல வந்து "பரபர பட்டாம்பூச்சின்னு" சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது அந்த பாட்டு வந்து கேட்கும்போது நோஸ்டாலஜியா ஃபீலிங்கா இருக்கும். ஆக்சுவலா அந்த படம் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு கேட்டேன்னு நெனைக்கிறேன். அந்த பாட்டு கேட்கும்போதே எனக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு 7, 8 இமேஜினேஷன்லாம் ஓட ஆரம்பிச்சுருச்சு. ஆப்வியஸ்லி எனக்கு ஃபில்ம் மேக்கர் ஆவணும் அப்படிங்கிற ஆசைனால மேபி அது வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா பர்ட்டிகுலரா எல்லா பாட்டும் கேட்கும்போது நமக்கு அந்த இமேஜ் வராதுல்ல. ஏதோ ஒரு சில பாடல்களுக்கு தான் வரும். இந்த பரபர பட்டாம்பூச்சி வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா கூட இங்க சைக்கிள்ல போயிட்டுருக்கோம். இந்த இடத்த பார்க்குறோம், அந்த இடத்த பார்க்குறோம். அப்படின்ற மாரி வெறும் நான் படமே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு கேட்கும்போது வந்துச்சு. இந்த யுவன் வந்து சவுண்ட்ஸு சூஸ் பண்ற வாய்ஸு ஆப்வியஸ்லி நா. முத்துக்குமார் குடுக்குற நமக்கு எளிமையா, அதே நேரத்தில ஒரு தத்துவார்த்தமான ஒரு லிரிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து செம ஒரு காம்பினேஷன்னு கூட சொல்லலாம். அது ராம் சார் மாரி லைஃப் சார்ந்த படங்கள்ல அமையும்போது, இன்னும் வேற லெவல். அது எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். அந்த மாரி பரபர பட்டாம்பூச்சி வந்து ரொம்ப சூப்பரான பாட்டு கேட்டு பாருங்க.